ஸோ இந்த இடத்துல என்ன நடந்ததுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பொண்ணான ரயுகா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு வந்து, ஒரு நார்த் இந்தியன் பொண்ணு வந்து இந்த இடத்துல வந்து மேலே இருந்து கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. சின்ன பொண்ணோட ஹலோ யாரு? ஆக்சுவலாக அது தற்கொலை கிடையாது, ஆக்சிடென்டெல்லாம் மேலே இருந்து கீழே விழுந்து இறந்து போயிட்டா. ரயுகா, நான் உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன். ஏன் அழுவுறீங்க? நீங்க ஏன் அழுவுறீங்கன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கலாமா? இந்த இடத்துல வந்து நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கிறதால வந்து இந்த இடமே வந்து ரொம்ப திகில்குரிய ஒரு இடமா வந்து பேசப்படுது. அவர் வேற தனியாக என்ன பண்ணுகிறாருன்னு தெரியல. ஸோ அவரையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம கிளம்பலாம். ஹலோ ரயுகா, சரணா கேப்சர், அங்கே நில்லுங்க. ரயுகா போவாதீங்க, அங்கே நில்லுங்க. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் வந்து இந்த இடத்துல வந்து நடமாடுறதா வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அது ஆத்மாலாம் கிடையாது, அது ஒரு பெண்ணு தான் அப்படின்னு சொன்னாங்க. பொண்ணு வந்து பொசஸ்ட் ஆயிருக்கா இல்ல வந்து அது நார்மலா தான் இந்த இடத்துல இருக்கா, எதுக்காக இந்த இடத்துல இருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து இன்னைக்கு கண்டுபிடிக்க தான் நம்ம வந்திருக்கோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். இந்த இடத்துக்கு பல முறை போயிருந்தாலும் இந்த முறை நாங்கள் எதிர்பார்க்காத விஷயம் நடந்தது. குறிப்பாக இந்த இடத்துக்கு நாங்கள் வீடியோ எடுக்கணும்னு போகலை, ஒரு பொண்ணை உயிரோடு மீட்டு கொண்டு வரணுன்றதுக்காக தான் நாங்கள் போயிருந்தோம். இந்த வீடியோ முழுக்க மொபைலால் ஷூட் பண்ணப்பட்டது.
ஒரு பொண்ணோட நிலைமை தான் என் மனசில் ஓடிட்டு இருந்தது தவிர கேமரா கொண்டு போகணும், அதை படம் பிடிக்கணும்னு எதுவுமே என் மனசில் போகலை. அந்த பொண்ணை எப்படியாச்சும் அந்த இடத்துலேருந்து மீட்டு கொண்டு வரணும், அந்த ஒன்று மட்டும்தான் என் மனசுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு நிறைய விஷயங்கள் அதிர்ச்சி தரக்கூடிய விதமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இப்போது வீடியோக்குள்ளே போகலாமா? பார்த்து வா ப்ரோ. பார்த்துட்டு வந்துடலாமா? பார்த்துட்டு வந்துடலாமா? சொல்லுங்க. கைஸ் எல்லாருக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எந்த இடத்துக்கு வந்திருக்கோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ரயுகா அந்த இடத்துக்கு தான் வந்து சில மாசங்களுக்கு முன்னாடி இந்த இடத்த வந்து நான் சோலோவா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்தேன். அந்த இடத்துக்கு வந்து சில நாட்களுக்கு முன்னாடி தான் வந்து நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்திருந்தேன். ஸோ அப்போ வந்து என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரயுகா வந்து கேப்சர் ஆகிருந்தது. ஸோ சில நாட்களுக்கு முன்னாடி நான் வரப்ப என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நானும் மஞ்சு ப்ரோ மட்டும்தான் வந்திருந்தோம். அந்த டைம்ல வந்து எங்களுக்கு சில சவுண்ட்ஸ் எல்லாம் கேட்டுச்சே தவிர நாங்கள் கண்ணால எதுவுமே பார்க்கல. ஆனா நைட் விஷன்ல வந்து சில பேர் எல்லாம் சொன்னாங்க, ஒரு மர்மமான பெண் வந்து சுத்திக்கிட்டு இருக்கிறதா சொன்னாங்க. அந்த பெண் வந்து நைட் விஷன் கேமரால வந்து தெளிவா கேப்சர் ஆயிருந்தது. அதோட முகம் வந்து பாத்தீங்கன்னா கண்கள் வந்து சொல்ல முடியல கைஸ், ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லா விகாரமா இருந்தது. அவளோட முகம் வந்து காட்டியிருந்தா. சோ கைஸ் கமெண்ட் செக்ஷன்ல வந்து எல்லாருமே என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, இது வந்து கோஸ்ட் இல்ல, பேய்க்கு கால் இருக்குமா அப்படின்ற மாதிரி எல்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ மூலியமா நான் தெளிவுபடுத்திக்கிறேன், அது வந்து பேய் இல்ல. ஏன்னா உயிருள்ள ஒரு பெண்ணு தான் அது. அது வந்து பேயெல்லாம் கிடையாது கைஸ். ஏன்னா வந்து உயிருள்ள ஒரு பெண்ணு தான் அது. பப்ளிக் பீப்புள் நீங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு பொண்ணு வந்து இந்த இடத்துல வந்து நடமாடுறதா வந்து நாங்க பார்த்துருக்கோம், அந்த பொண்ணை வந்து நீங்க கண்டுபிடிச்சு அந்த பொண்ணை வந்து ரெஸ்கியூ பண்ணுங்கன்ற மாதிரி அவங்க பப்ளிக் பீப்புள் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நான் சோலோவா சில மாசங்களுக்கு முன்னாடி வந்தப்பவும் சரி, சில நாட்களுக்கு முன்னாடி நான் இந்த இடத்துக்கு வந்தப்பவும் சரி, போலீஸோட நடமாட்டம் ரொம்ப அதிகமா இருந்த ஒரு காரணத்தினால இந்த இடத்த விட்டு நாங்க வேகமா கிளம்பி போறதா ஆச்சு. ஓகேங்களா? வண்டி சவுண்ட் கேக்குது, யாரோ வர மாதிரி இருக்குது. யாரோ போலீஸ் வண்டி வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து கேமரா ஆஃப் பண்ண வேண்டியதாக போச்சு. ஸோ இன்னும் பரவாயில்ல, இப்போ நம்ம ஃபாஸ்ட்டாக முடிச்சுட்டு கிளம்பலாம். ஓகேவா? அப்படி உள்ள போகலாம். யாரு ப்ரோ? அவங்க ஏதாவது ஜீப் மாதிரி போயிடுது ப்ரோ. எங்க சவுண்ட்? போலீஸ் ரூம்ஸ்.
ஸோ கைஸ் போலீஸோட நடமாட்டம் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால தான் நாங்கள் வேகமாக கிளம்புறோம். எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எஃபோர்ட் போட்டு இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். 12 மணிக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது ப்ரோ. மணி இப்போ 12. ஆனால் இப்போ வந்து என்ன வேணாலும் நடக்கட்டும், நாங்கள் அந்த பெண்ணோட தான் நாங்கள் ரெஸ்கியூ பண்ணிட்டு தான் இந்த இடத்த விட்டு வெளியே போகிறதா ஒரு முடிவோடு இருக்கோம். ஸோ இப்போ மணி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6:15, அதாவது 6:15 தான் ஆகுது. ஸோ நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்திருக்கோம். சந்துரு வந்து பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், அந்த பெண்ணை ரெஸ்கியூ பண்ணி கூட்டின்னு போறதுக்காக ஆம்புலன்ஸ்ல வெயிட் பண்ணுன்னு சொல்லி சந்துருவை இந்த லொகேஷனை விட்டு கொஞ்சம் தூரம் தான். ஸோ வந்து யாரும் பார்த்துட்டா ப்ராப்ளம் ஆயிடும். அதனால வந்து ஸோ ரெஸ்கியூ டீமோட அவன் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். லாரியா? ஸோ வந்து சந்துரு வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நானும் மஞ்சு ப்ரோ மட்டும் தான் உள்ள வந்திருக்கோம். ஸோ இன்கேஸ் சந்துருவும் வந்து கூப்பிடுற நிலைமை வரும், ஓகேவா? ஸோ அது வந்து நம்ம லாஸ்டா பார்த்துக்கலாம். முதல்ல வந்து இப்போ ஒரு ரவுண்ட் போயிட்டு நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். அதுக்கப்புறமா வந்து அந்த பொண்ணை எப்படியாச்சும் ரெஸ்கியூ பண்ணி கூட்டு போகலாம். ஏன்னா என்னோட ஒரு கணிப்பெண்ணன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட அசம்ஷன் வந்து அந்த பெண்ணு வந்து ஏதாச்சும் மனநிலை தான் பாதிக்கப்பட்டு இருக்கும்னு சொல்லி நான் நினைச்சு ஆம்புலன்ஸோட ரெஸ்கியூ டீமை நான் கூப்பிட்டு இருக்கேன். ஆனா மஞ்சு ப்ரோ வந்து என்ன சொல்றாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குன்றாரு. ஸோ சில பேர் வந்து நீங்க சொன்னது வச்சுதான், ஏன்னா கமெண்ட் செக்ஷன்ல நிறைய பேர் வந்து அந்த பெண்ணுக்கு பேய் தான் பிடிச்சிருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கீங்க. இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பெண்ணை வந்து அப்படியே விட்டு போயிட்டீங்க, ரெஸ்கியூ பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னீங்க. ஆனா அன்னைக்கு நாங்க வந்ததே வந்து ரெஸ்கியூ பண்றதுக்காக தான், ஓகேவா? ஆனா வந்து போலீஸோட நடமாட்டம் இருந்த ஒரு காரணத்தினால நாங்க சீக்கிரமா போக வேண்டியதாயிடுச்சு. ப்ரோ டைம் இல்லை. ஓகே ப்ரோ. கேட்க ஆரம்பிச்சிச்சு சவுண்டு. ஸோ வந்து டக்குன்னு நம்ம போயிடலாம். போயிட்டு ஏதாச்சும் அமானுஷமான விஷயம் கேட்டாலும் சரி பார்த்தாலும் சரி சுத்தமா கண்டுக்குவாங்க. அந்த பொண்ணு மட்டும் நம்ம தேடுறோம், பாதுகாப்பா இங்க இருந்து வெளியில கூட்டிட்டு போறோம். சரி ப்ரோ, ஓகேவா? ஸோ கைஸ் இப்போ வந்து அதான் மஞ்சு ப்ரோ வந்து ஆல்ரெடி அவரோட அவரோட கணிப்பு வந்து அந்த பொண்ணுக்கு பேய் தான் பிடிச்சிருக்கோன்ற மாதிரி அவர் சொன்னாரு. ஸோ எதுவாக இருந்தாலும் ஓகே, ஏன்னா அந்த பொண்ணை சேஃப்டியாக நம்ம இங்கிருந்து வெளியில் கூட்டிட்டு போயிடலாம். ஏன்னா எனக்குமே வந்து சரியா ஐடியா இல்லை, அந்த பெண்ணு வந்து மென்டலி தான் எஃபெக்டடாக ஆயிருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனால் மஞ்சு ப்ரோ வந்து பேய் பிடிச்சிருக்கும்னு சொல்றாரு. பார்ப்போம், அந்த பொண்ணு சேஃப்டியாக அங்கிருந்து வெளியில் கொண்டு போகலாம். எல்லாருமே வந்து தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து ரொம்ப அதிகமாக எங்கள் லைஃபே வந்து ரிஸ்க்ல போட்டுருக்கோம். ஏன்னா ஒரு பொண்ணு இந்த இடத்துல இருந்து வெளியில கூட்டிட்டு போறது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா வந்து 4 பேர் பார்த்தா என்ன பேசுவாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் நாங்கள் பேச்சும் வாங்கி அதெல்லாம் வந்து நாங்கள் அசிங்கமும் பட்டு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னாக்கா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அது எங்களோட பேஷன், ஓகேவா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணுன்றதுக்காக நாங்கள் போராட்டத்தில் வந்து இறங்கி இருக்கோம், ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ. சரி, ஓகே ப்ரோ. போலாமா? நிறைய பப்ளிக்கோட நடமாட்டம் இருக்கு ப்ரோ. இப்பயே பாரு, அந்த நைட் ஆம்பியன்ஸ் கொடுக்குது பாருல, நைட் வந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்குது ப்ரோ. சைலண்டா போலாம், ஓகேவா? ஹஸ்கி வாய்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. சைலண்டா போலாம், ஏன்னா அந்த பொண்ணு நம்ம சத்தத்தை கேட்டா ஒழிச்சிடும், ஓகேவா? காத்து வரும் முடியும், என் பின்னாடி சைலண்டா ஃபாலோ பண்ணுவாங்க. சரி ப்ரோ, ஓகேவா? ஓகே. பேயோட
சத்தம் கேட்டாலும் சரி, சரி ப்ரோ. எந்த விஷயம் நடந்தாலும் சரி, நம்மளோட நோக்கம் அந்த பொண்ணை மட்டும் காப்பாற்றி சேஃபாக வெளியே கொண்டு போகணும். சரி ப்ரோ. ஓகேவா? ஓகே. இந்த பொண்ணை மட்டும்தான் தேடுறதுக்காக வந்திருக்கோம். ம். அது என்ன வேணாலும் பண்ணட்டும். ம். ரவீந்திரா என்ன பண்ணாலும் சரி, ம். அதை கண்டுக்க வேணாம். சரி ப்ரோ. ஏன்னா அது இருக்கிறது நம்மளுக்கு தெரியும். ம். அதனால அது என்ன பண்ணாலும் நம்ம கண்டுக்க வேணாம். சரி. நம்ம வேலை என்ன, அந்த பொண்ணை ரெஸ்கியூ பண்ணுறது, சேஃபாக ரெஸ்கியூ பண்ணி வெளியே கொண்டு வந்துடலாம். ம். சரி ப்ரோ. அது மட்டும் மைண்டில் இருக்கட்டும். ப்ரோ ம். பார்த்துக்கோ. அப்போ எல்லாமே வந்து நீ எனக்கு பண்ணுற சப்போர்ட்டில் தான் இருக்கு. சரி ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அதே குச்சி தான். மேலே மேலே. அந்த கேமரா மூஞ்சி மாதிரி கரெக்டாக. ம். ஆமாம் ப்ரோ. சரியா இருக்குது கட்ட. ஆமாம், லைட்டாக கேட்குது. சரி ப்ரோ. ரிஸ்க் எடுக்கணும், வேஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டாக வந்து பண்ணுவோம். ம். சரி. டைம் காட்டுங்க. தெரியுதா? ம். 6:41. ம். ம். ஆனால் வந்து பாரு எப்படி இருக்கு, இருக்கிற மாதிரி இருக்கு. இங்கே தானே நடந்து போச்சு நைட் விஷனில். பாம்பு இல்லை இது. என்ன நைட்டு ஆம்பியன்ஸ் வர மாதிரி இருக்குது பாரு. ஆமாம். அங்கே பாரு, அங்கே காரு எல்லாம் எப்படி போயின்னு வந்துன்னு இருக்குது. மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது. சரான ரிஸ்க்கு. ம். அன்னைக்கு கூட போலீஸ் வந்துட்டானுங்க ரவுண்ட்ஸு. ப்ரோ அந்த பொண்ணு இல்லை மாதிரி இருக்குது ப்ரோ. இல்லை மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் போகணும். இல்லை, ஒரு வேலை பண்ணலாம். ஃபுல்லாக பார்த்துட்டோம். இந்த ஒரு ரூம் பார்த்துட்டு போயிடலாம். ஓகே. ஆ பார்க்கலாம் இரு. ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லைட்டிங் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக யூஸ் பண்ணுறோம். காரணம் வந்து போலீஸோட நடமாட்டம் அதிகமாக இந்த இடத்துல இருக்குது. மெயின் ரோடு வந்து நீங்கள் வீடியோலேயே பார்த்துருப்பீங்க, இப்போ தான் நான் காமிச்சேன். ஏன்னா மெயின் ரோடு ஒட்டி அந்த இடம் இருக்கிறதுனால சேஃப் கிடையாது. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ரொம்ப நேரமாக இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக சுற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணிருந்தோம். ஸோ எந்த ஒரு அறிகுறியும் தெரியல. கீழே இன்ட்ரோ பேசும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மைன்யூட்டான சில சம்ஸ் மட்டும் கேட்டுச்சு. அது வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஓகேவா? இப்போ அந்த பொண்ணு இங்கே இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நைட்டு வர போகிறோம். என்ன ப்ரோ? ஓகே ப்ரோ.
ஸோ வந்து அவன் சந்துரு அவங்க ஆம்புலன்ஸில் இருக்கிறான், ரெஸ்கியூ டீமுக்கு சொல்லிடலாம். ஓகே. சொல்லிட்டு இந்த பொண்ணு இல்லை இங்கே, ஸோ நைட்டு கடைசியாக ஒரு வாட்டி வந்து மதுரை பார்த்துட்டு கூட்டின்னு வரலாம். சந்துருவும் கூட்டின்னு வரலாம் அவங்களும். ம். ஓகேவா? ஏன்னா அந்த ரெஸ்கியூ டீமில் வந்துக்கிறது 4 பேர் வராங்க. 4 பேர் வந்துக்கிறாங்க. ஓகே. சந்துரு ஒருத்தனை கூப்பிட்டுக்கலாம். சரி. ஓகேவா? எதா இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக பண்ணணும். ஓகே. ஏன்னா இது வந்து ஒரு பொண்ணோட விஷயம். ஓகே. ஓகே. ஆனால் இன்னொரு விஷயம், அந்த பொண்ணு மூஞ்சை வந்து எக்காரணத்துக்கு கொண்டு நம்ம வெளியில் காட்டவே கூடாது. சரி ப்ரோ. புரியுதா? வேணாம். பொண்ணோட வாழ்க்கையை போயிடும். ஆமாம். சொல்கிறாங்க. ஓகே. சரி, ஓகே கைஸ், இப்போ வந்து நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் கிளம்புறோம். நைட்டு வந்து பார்க்குறோம் உங்களை. ஓகேவா? ஸ்டேடியம். ஸோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து கரெக்டாக 1:15 1:30 மணியான்னு சொல்லி எனக்கு தெரியல, 1 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் வந்துட்டோம். சந்துருவும் வந்து வந்திருக்கான், ரெஸ்கியூ டீமோட சாயந்தரம் வந்திருந்தான், அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இங்கே எதுவுமே இல்லைன்னு சொல்லி நம்ம திரும்பி போயிட்டோம். இப்போ மறுபடியும் வந்திருக்கோம். உள்ளே போயிட்டு அந்த பொண்ணு இருந்தால் பை காட்ஸ் கிரேஸ் நம்ம வந்து அவங்கள சேஃபாக ரெஸ்கியூ பண்ணி கொண்டு போயிடலாம். ரெஸ்கியூ டீம் எங்கே இருக்குது? வந்துக்கிறாங்க ப்ரோ. வந்துக்கிறாங்க, கிட்ட தான் இருக்கிறாங்க. அங்கே இப்போ தான் ஃபோன் பண்ணுங்க நான். ப்ரோ கேங்கே வந்துருக்கிறேன்னு சொன்னாங்க. வராங்க இப்போ. சரி, நம்ம ஃபோன் பண்ணி டக்குன்னு வந்துடுவாங்க. கிட்டே தான் இருக்காங்க. சும்மா இருக்கும் நம்ம முடிச்சுட்டு போயிடலாம் ப்ரோ. அவங்களும் ரெடியாக இருக்கிறாங்க டீம். ப்ரோ இப்போ ஃபோன் பண்ணி டக்குன்னு வந்துடுவாங்க ப்ரோ. ரெடியாக இருக்கிறாங்க. சொல்லுங்க ப்ரோ. உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நான் முடிச்சிடலாமா? ப்ரோ முடிச்சலாம். உள்ளே பார்த்துட்டோம் தானே? ஆமாம். ஸோ கைஸ், இப்போ வந்து லைட்டிங் வந்து கம்மியாக யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து ஆல்ரெடி நான் அப்பவே சொன்ன மாதிரி போலீஸோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவு நம்ம சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக போயிட்டு வரோம். அப்படியே சட்டம் வச்சுட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிடலாம். ஓகேவா? அப்படியே ட்ராவல் பண்ணுவோமா? என்னது? நம்ம வந்துட்டோம். நம்ம வந்துக்கிறதுனா அது சவுண்டு வந்துக்குது. அதான் சவுண்டு பார்த்துக்குது. பார்த்தியா ப்ரோ? அதை விடக்கூடாது வந்து மேலே தான் கேட்குது சவுண்டு. வாசிக்கணும். ஓகே. 10 உஷாரு. சவுண்டு பண்ணாது. பேசாது. பேசினாக்கா அவங்க உஷாராயிடுவாங்க, இருந்து போயிடுவாங்க. அந்த பொண்ணு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏய் ப்ரோ, மேலேருந்து ப்ரோ வட்டம் பார்த்துக்கலாம். அது ரவிமனோட வேலையை பாரு. சும்மா இருப்பா சாமி. பார்த்து ரொம்ப பயமாக இருக்குது. பாதி ரொம்ப பயமாக இருக்குது. காற்று பற்றி எப்படி அடியுது?
ஹேய் சரவண கேப்சர் இங்க எங்கே ப்ரோ? இங்கே தான். சரவண கேப்சர் ஏதோ ஒரு உருவம் எட்டு பார்த்துச்சு, க்ளீனாக பார்த்தேன். இங்கேயா? கார்னர்ல ஆ இங்கே இருக்குது ப்ரோ. அப்படின்னா எங்கே ப்ரோ பார்த்தேன்? யோ நீ நின்னுக்கிற இடத்துல தான் ஏன் பார்த்தேன். யோ ப்ரோ நான் ப்ரோ சத்தியமா சரவண கேப்சர் ஒன்று. மேலே சவுண்ட் கேட்குது. கேட்குதா தெளிவா? அப்போ என்ன பண்ணலாம்? இது ஒரு 2 ரூம் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஆமாம். அந்த பேண்ட் ஒன்று அப்படியே இருக்குது. எங்க டம்மு டம்முன்னு சொல்லு. மேலே தானே? ஆமாம். மேலேன்னு தெரிய மாட்டேங்குது எங்களுக்கு. எங்கேருந்து புரிய மாட்டேங்குது. இந்த படிக்கிட்ட மேலே. இங்கேயா? ஆமாம். அப்போ மேலே போய் பார்த்தோம். சரி. ஆமாம். சரி ஆஃப் லைட் ஆஃப் லைட் ஆஃப் லைட் ஆஃப் ப்ரோ. லைட் ஆஃப் பண்ணிட்டுக்கிறேன். லைட் ஆஃப் ஓகே. என்ன பண்ணு இருக்கு? ஒரு செகண்ட். அது தெரியுதா? நெருப்பு எரிஞ்சுன்னு ப்ரோ. என்ன ப்ரோ இது? வேணா வேணா வேணா. என்ன ப்ரோ இது? சின்ன இருக்குமா? ப்ரோ அங்கே பின்னாடி பாரு ப்ரோ. ரயுகா ப்ரோ.
ப்ரோ கத்துது ப்ரோ. ப்ரோ பின்னாடி வர மாதிரி இருக்கு. ப்ரோ பத்திரம் ப்ரோ.